Hi, welcome to Easy Cyber Psych. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to establish a successful career. இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ். அதாவது நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு காலேஜ் படிச்சு முடிச்சு 2-3 years வேலை தேடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ உங்க ஜாப் சீக்கர்ஸ்க்கு திஸ் இஸ் த வீடியோ. ஆல்சோ ஃபார் people who are seeking a shift in their career, அதாவது உங்க கெரியர் லைனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோல நான் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் which will help you out a lot. ஓ மை பர்சனல் ஹைரிங் ஸ்டைல், இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியாக இருந்தாலும் சரி ஆர் ஃபார் மை ஸ்டார்ட் அப் ஆல்சோ, நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைரிங் ஸ்டைல் வச்சிருக்கோம். மெயினாக என்ன குவாலிட்டிஸ் நாங்கள் பார்க்குறோன்னா வந்துட்டு ஃபார் அ ஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க, இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்காங்க இல்லை ஃபைனல் இயர்ல இருக்காங்கன்னா மெயின்லி நாங்கள் என்ன குவாலிட்டிஸ் பார்ப்போம்னா வந்துட்டு கியூரியாசிட்டி அண்ட் எந்தூசியாசம் பார்ப்போம். சரிங்களா? கியூரியாசிட்டினா வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம கம்பெனி ஜாயின் பண்றதுக்கு, இந்த ஏரியா ஆஃப் ஒர்க் பத்தி. செகண்ட் வந்து எந்தூசியாசம், எப்படி எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இதை காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து எந்தூசியாசம். இது எப்படி தெரியும்னா வந்து ஒருத்தங்க கிட்ட பேசும்போதே தெரியும். கியூரியஸா இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கிறதுனால அவங்க கிட்ட பெருசா நாலேஜ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா, லைட்டா ஆச்சு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். கியூரியஸா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் கம்பெனி என்ன பண்றோம், நாங்க என்ன பண்றோம், இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அந்த ஒர்க் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. அதை அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும். வாட் யூ லைக் டு டூ த மோஸ்ட், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்றப்பவே ஈஸியா தெரிஞ்சிடும் கியூரியஸா இல்லையான்னு சொல்லி. எந்தூசியாசம் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்க பேசுறதுலேயே இருக்கு. எந்தூசியாசம் இருக்கிறப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹவ் ஆர் யூன்னு கேட்டோம்னா ஐ எம் வெரி குட், ஹவ் ஆர் யூ டூயிங், ஹவ் இஸ் யூ டே டு டே சோ ஃபார். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் எல்ஸ் டு யூ கைஸ் டூ இன் திஸ் கம்பெனி, ஐ வுட் ரியலி லவ் டு ஜாயின் திஸ் கம்பெனி. அதாவது பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது வந்து நாங்கள் எந்தூசியாசம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் இருந்தாலே தான் வந்து நாங்கள் மெயினா ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்றதுக்கான ரீசனே. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி 1 to 3 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ வந்து உங்ககிட்ட கியூரியாசிட்டி பார்ப்போம், எந்தூசியாசம் பார்ப்போம், பிளஸ் நீங்க கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு பண்றீங்கன்னு சொல்லி, அதாவது உங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் கம்பெனி வச்சே சொல்றேன். பட் நீங்க வந்துட்டு யூ கேன் அப்ளை டு அதர் கம்பெனிஸ் அஸ் வெல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியில வந்துட்டு நிறைய ஏரியாஸ் இருக்கு. மேல்வேர் அனாலிசிஸ், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. அதுல வந்துட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ண தெரியும் கொஞ்சமாச்சு அந்த ஏரியா பத்தி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், எத்திக்கல் ஹேக்கிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு கம்யூனிகேட் பண்றப்போ கிளியரா உங்களோட ஐடியாவும் சரி இல்லை அந்த கான்செப்டையும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அகெயின் கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் ஆக்சென்ட். அதாவது நீங்க ஆக்சென்டோட இங்கிலீஷ் பேசணுங்கிறது வந்து கம்யூனிகேஷனே கிடையாது. நீங்க பேசுற இங்கிலீஷ் கரெக்டா இருக்கா, நீங்க சொல்ல வர பாயிண்ட் கரெக்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம நீங்க அதிகமா தேவையெல்லாம் பேசுறீங்களா, இல்ல ஷார்ட் அண்ட் கரெக்ட் டு த பாயிண்டா பேசுறீங்களா, இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. அடுத்து வந்துட்டு மாடரேட் ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஏரியா பத்தி உங்களுக்கு 1 to 3 yearsல வந்துட்டு ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கவர் பண்ணவே முடியாது. பட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். So that is moderate specialization. அடுத்து going forward, when we hire people with 3 to 5 years of already existing experience, அப்போ along with curiosity, enthusiasm, communication, specialization பார்ப்போம். 3 to 5 years is enough time to well understand any industry. அதாவது சைபர் செக்யூரிட்டி மாதிரியான ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டா கூட ஒரு 3 to 4 yearsல வந்துட்டு நல்ல அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து அந்த ஏரியாவில் உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். சேம் கோஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கேம் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான ஏரியாஸ்ல வந்துட்டு 3 to 5 years is good enough of time, good amount of time. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிருக்குன்னு சொல்லி கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அது போக 5th பாயிண்ட் வந்துட்டு, அதாவது நீங்க இந்த பாயிண்ட்ல இருக்கிறப்போ தனியா ஒர்க் பண்ண மாட்டீங்க, இன்னும் கூட ஒரு 2-3 பேர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு அடியில ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா வந்து உங்களோட பீப்புள் ஸ்கில்ஸையும் வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது மற்றவங்க கூட நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, ரொம்ப ஸ்டப்பானா இருக்கீங்களா, ஈகோயிஸ்டிக்கா இருக்கீங்களா, அந்த மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க பேசுறப்பவே கண்டுபிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹையர்ஸ், அதாவது 6 years மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட ஆல் குவாலிட்டிஸ்
ஏன்னா அலாங் வித் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மெயினாக பார்ப்போம். இங்கே எதுக்கு இது பார்ப்போம்னா வந்துட்டு மோஸ்ட்லி மேனேஜர்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸ் அந்த மாதிரியான போஸ்ட் தான் வந்து 6 years மேலே இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் நீங்கள் பார்த்தாக்கணும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். அண்ட் சம் பீப்புள் தே மைட் அனாய் யூ, சம் பீப்புள் தே மைட் மேக் யூ ஹாப்பி. எல்லாருக்கூடயும் நீங்கள் ஈக்குவலாக இருக்கீங்களா, நியூட்ரலாக இருக்கீங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம். அது போக ஜெனரலைசேஷன், அதாவது ஒரு ஏரியா பற்றி மட்டும் உங்களுக்கு தெரியாம இன்னொரு 2-3 ஏரியாஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து எத்தனை பேரை வந்து ரெடி பண்ணி தர முடியுங்கிறத மெயினாக பார்ப்போம். அதாவது அங்கே தான் இந்த ஜெனரலைசேஷன் வருது. பிகாஸ் இஃப் யூ ஆர் லீடர், நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸோ ஜென்ரலைசேஷன் இருந்துச்சுன்னா வெறும் ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்களை டெவலப் பண்ணாமல் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் உங்களால் மற்றவங்களை டெவலப் பண்ண முடியுதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ தட் இஸ் மெயின்லி what we look for in experienced hires, that is 6+ years. இப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 4 ஏரியாஸ்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூர் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் ஜாப், இந்த 5 points வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு நோட் பேட்ல ரைட் அண்ட் கீப். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்துட்டு 5 marks போட்டு வைங்க. கியூரியாசிட்டி அது 1 2 3 4 5, எந்தூசியாசம்க்கு 1 to 5, அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கு 1 to 5 போட்டு வைங்க. நீங்களே உங்களை அசஸ் பண்ணுங்க எந்த ஏரியால நீங்க இப்போ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கியூரியாசிட்டியில நீங்களே உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க. இஃப் சம்மன் இஸ் டாக்கிங் டு யூ, உங்க கூட யாராச்சும் இப்போ பேசுறாங்கன்னா நீங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான ஆளு, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஆளுன்னு சொல்லி காட்டுவீங்களா, இல்லை உங்க கூட பேசினாலே வந்து சரியான சோம்பேறின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்களே உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணி பாருங்க எங்க நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்து பாருங்க. அவுட் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 years பண்றீங்கன்னா அவுட் ஆஃப் 5 தான் உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கும். எங்க நீங்க இருக்கீங்க, எந்த ஏரியால நீங்க லேக் பண்றீங்க, எங்க நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை செக் பண்ணுங்க. செக் பண்ணி அந்த ஏரியா நீங்க இம்ப்ரூவ் ஆயிக்கலாம். அதே சேம் கோஸ் ஃபார் அதர் ஏரியாஸ் ஆல்சோ. உங்களோட மெயின் வீக்னஸே வந்துட்டு நீங்க செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணாதது தான். அதாவது செல்ஃப் அவேர்னஸ், உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அதை லெவரேஜ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அடுத்து 3 phases ஆஃப் அ கெரியர். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கெரியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், இல்லை ஒரு பிசினஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறவங்க நீங்க யாரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களோட லைஃப்ல ஒரு 3 phase இருந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங் phase where they have less or no money but very hard work, லாங் ஹவர்ஸ், 8 hours 10 hours, வீக்கெண்ட்ஸ்ல கூட சம்டைம்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இது வந்து லெஸ் மணி ஹார்ட் ஒர்க் 1 to 5 years வரைக்கும் கூட இருக்கலாம். அங்க இருந்து என்ன ஆகும்னா வந்துட்டு யூ ஷிஃப்ட் டு குட் மணி அண்ட் மாடரேட் ஒர்க். அதாவது மேனேஜர் மாதிரியான பொசிஷன் எல்லாம் போயிட்டீங்கன்னா மணி வந்து நல்லா இருக்கும், பிளஸ் உங்க ஒர்க் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா நீங்க மற்றவங்கள தான் வேலை வாங்குறது மாதிரி இருக்கும். அங்க இருந்து வந்து அடுத்து நீங்க எங்க ஷிஃப்ட் ஆவீங்கன்னா வந்துட்டு வெரி குட் மணி லெஸ் ஒர்க். ஒரு நாளுக்கு வந்துட்டு 2 hours 3 hours மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு, அமேசானோட சிஇஓ, அவர் வந்துட்டு 1 டேக்கு வந்துட்டு ஹி மேக்ஸ் only 2 to 3 decisions per day. தட்ஸ் இஸ் ஜாப். அதாவது அந்த சிஇஓ மாதிரி போஸ்ட்லாம் போயிட்டீங்கன்னா உங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெருசா ஒன்று பார்க்க வேண்டியதா இருக்காது. ஒரு 2 to 3 decisions மாதிரி தான் ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் யுவர் ரோல். நீங்க உங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுக்குன்னே பீப்புள் வில் பி தேர் இன் யுவர் ஆஃபீஸ். தட் வுட் ஆல்சோ பி யுவர் ஜாப். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப். ஸோ நீங்க என்னன்னா இட் ரியலி சேஞ்சஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. டைரக்டா இந்த லாஸ்ட் ஃபேஸுக்கு போக முடியாது. சப்போஸ் அப்படி போயிட்டீங்கன்னாலும் ரொம்ப நாள் நிலைக்க முடியாது. இந்த ஃபேஸ் நீங்க கடந்து இருக்கணும். அது ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஆர்மி, நீங்க ஹிஸ்டரி எடுத்து ஒரு நல்ல ஆர்மி நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னு வைங்க, வெரி சக்சஸ்ஃபுல் ஆர்மியில லீட் பண்றவங்க வந்து எப்போதுமே சோல்ஜரா ஃபர்ஸ்ட் இருந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு பேட்டிலோட குட் அண்ட் பேட், நூக்ஸ் அண்ட் கார்னர், லூப் ஹோல்ஸ், டெக்னிக்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாமே கடைசி கட்ட ஆளுக்கு தான் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் மேல இருக்கிறவங்க விட. ஸோ நீங்க கீழே இருந்து மேல வரப்போதான் வந்துட்டு உங்களோட பவர் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். புக்கில் இருந்து படிச்சுட்டு வரவனை விட அங்க வேலை செஞ்சுட்டு வரவனுக்கு தான் வந்து இன்னும் அதிகமா நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒன்லி when you follow this phase you will be successful. அடுத்து decide what you want to live or how you want to live. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்துட்டு ஒரு சிடிஓ சிஇஓ ஆகணும்னு சொல்லி எல்லாம் ஆம்பிஷனே இருக்காது. ஓகே நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸ் போறோம்,
9 to 5 நம்ம வேலையை செய்யறோம், திருப்பி நம்ம கிளம்பி வந்துடலாம். நிறைய பேர்கிட்ட பேசுறது பிடிக்காது, ஓகே ஃபைன், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா ஓகே போதும்னு சொல்லி இட்ஸ் நத்திங் ராங். சில பேர் வந்து அப்படிதான் இருக்காங்க, பட் இட்ஸ் ஓகே. ஐ மீன் அது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் வெளியே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நத்திங் ராங் இன் திஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா ஓகே, தட் இஸ் யுவர் சாய்ஸ். அடுத்து வந்துட்டு சில பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. அங்க இருந்து வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு 2-3 இயர்ஸ்ல 4 years சம்திங் லைக் தட் மேனேஜர் ஆயிருப்பாங்க. ஸோ மேனேஜர் ஆனோடனே வந்து அவங்களுக்கு அந்த ஏரியா இன்னும் பிடிச்சிருக்கும். நம்ம நிறைய பேரை லீட் பண்றோம், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லி தரோம், நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேலையை இன்னும் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட், யூ கேன் ஃபாலோ தட் ஆல்சோ. அங்க இருந்துட்டு நீங்க ஈஸியா மேனேஜர் எல்லாம் இருந்தீங்கன்னா சிடிஓ, சிசோ, சிஇஓ எல்லாம் வந்து ஈஸியா ஆக முடியும். ஸோ ரியலி டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களுக்கு யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ டெக்கி, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி குட். அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். என்ன வேணும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க வச்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ஆகும்னா, அவங்களுக்கு ஆக்சுவலா மனசுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஏரோல இருக்கணும்னு சொல்லி தான் அவங்களோட ஆசை. ஆனா மற்றவங்களை பார்த்து இந்த ஏரோவுக்கு வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதாவது they would have been a terrible manager, ஃபெயில் ஆகி வேலையை விட்டு போயிருந்தவங்க கூட இருக்காங்க. ஆனா அவங்க இங்கே ஸ்டிக் ஆயிருந்தாங்கன்னா they would have been more successful than being here. சரிங்களா? அதே மாதிரி சம்டைம்ஸ் என்னாச்சுன்னா வந்துட்டு ஒரு மேனேஜர் டைப்பான பர்சன், இல்ல நான் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் தான் பண்ணுவேன்னு சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போய் அங்கேயே பிடிச்சிருந்தாருன்னு வைங்க. அவருக்கு அது வரல, பட் ஸ்டில் அதுலயே வந்து நான் ட்ரை பண்ணுவேன், நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாருன்னா வந்துட்டு ஹில் ஃபெயில் இன் தட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ரியலி வாண்ட். நீங்க தப்பான சாய்ஸ் பண்ணீங்கன்னா your entire career would be messed up. So it's very important you understand what you really want. அடுத்து, make yourself too good to be true. அதாவது இப்போ நீங்க வந்து ஆர்ட் ஆஃப் வார்ங்கிற புக்ல படிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி கிரேட் பேட்டில் இஸ் ஃபாட் பிஃபோர் கோயிங் டு த பேட்டில் ஃபீல்ட். அதாவது இது அப்படியே சொல்லலை, ஐ மீன் நான் சொன்ன மாதிரியே சொல்லலை, பட் கான்செப்ட் வந்து அதுதான். ஒரு பேட்டிலோட விக்டரி வந்துட்டு நீங்க போறதுக்கு முன்னாடியே முடிவாயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உங்களோட பிளானு, உங்களோட அசம்பிளி, எப்படி அந்த ஆபரேஷனலைஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த எல்லா விஷயமே வந்துட்டு நீங்க ஒரு பேட்டில் போறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பேட்டில வின் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிடும். சரிங்களா? ஸோ த சேம் திங், நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இல்லை ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா, ஐ மீன் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கு, அதாவது சைபர் செக்யூரிட்டி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பென் டெஸ்டர் இருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வந்து உங்களுக்கு பென் டெஸ்ட் பண்ண தெரியும், பக் பவுண்டி மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னா ஃபைன், வெரி குட். லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கு, நல்லா பேச தெரியுது, நீங்க வந்து உங்களோட பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண தெரியும், என்ன நல்ல ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா சொல்ல தெரியும், வளராம உங்களுக்கு கிளியரா சொல்ல தெரியும். ஸோ தட்ஸ் ஓகே, குட் கம்யூனிகேஷன். எந்தூசியாசம், கியூரியாசிட்டி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரெலவென்ட் நாலேஜ், அதாவது நீங்க சைபர் செக்யூரிட்டி ஜாபுக்கு போறீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நிறைய பேர் போவாங்க. 1 to 2-3 years டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு. சைபர் செக்யூரிட்டி பத்தி கம்மியா 1 or 2 lines தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணவே கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஷோ தட் யூ ஹேவ் ரெலவென்ட் நாலேஜ். ஸோ அதுவும் நம்ம பில்ட் பண்ணிட்டு போகணும். அடுத்து வந்துட்டு பர்சிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வேலை கிடைச்சிடாது. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றோம்னா கண்டிப்பா அது ரிஜெக்ட் ஆகும். அப்போ ரிஜெக்ட் ஆகுறப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்னொரு செகண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். எப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஜாப்ல ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை யூ காட் ரிஜெக்டட். எதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ஜாப்ல எடுக்கல, எதுக்கு உங்க ரெஸ்யூமே பார்த்துட்டு திருப்பி கூப்பிடல. நீங்க உங்க மேலதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ட் இருக்கும். ரெஸ்யூமே சப்போஸ் யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து அவங்க ரெஃபர் பண்ண சொல்லிட்டு அப்புறமா ரெஸ்யூமே காலே பண்ணலன்னா அவர் மேல பழி சொல்லி தப்பு கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன் உங்களோட ரெஸ்யூமே வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லி. அந்த ரெஸ்யூமே எடுத்து பாருங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரினா அவங்களோட ரெஸ்யூமே எடுத்து பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி சம் மிஸ்டேக் வுட் பி தேர். அதாவது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய வருஷம் இருந்திருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய போட்டு வச்சு அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியில ஜாப் நீங்க கேட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட். இல்லை அட்லீஸ்ட் ஃபைன், ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்க, பட் சைபர் செக்யூரிட்டி பத்தியும் ஈக்குவல் அமௌண்ட் போடணும். இன்ஃபேக்ட் ஈக்குவல் இல்லாம அது அதிகமா போடணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த ஜாபுக்கு வந்து ஓகே யூ ஆர் மோர் குவாலிஃபைடுன்னு சொல்லி தெரியும்.
ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்துட்டு பாசிட்டிவிட்டி. ஒரு பாசிட்டிவான கேண்டிடேட் வந்து அந்த ரூம்குள்ளே வாக் பண்ணும்போதே எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவங்க கிட்ட ஸ்டார்டிங் பேசும்போதும் நல்லா பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக பேசினாலே இட் மீன்ஸ் தேவ் 70% கிளியர் த இன்டர்வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹவ் ஆர் யூன்னு கேட்டேன்னா ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஜஸ்ட் சர்வைவிங் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஐம் டூயிங் வெரி வெல் ஹவ் அபவுட் யூன்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த ஐம் டூயிங் வெரி வெல் ஹவ் அபவுட் யூன்னு சொல்லி கேட்குறவங்க கிட்ட தான் வந்து வில் ஃபீல் மோர் இன்ட்ரெஸ்டட் டு டாக். ஸோ வி ரியலி ப்ரிஃபர் பாசிட்டிவ் பீப்புள் இன் அன் கார்பரேட் என்விரான்மெண்ட். எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப். இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கெரியர் பார்த்து டிசைட் பண்ணிட்டீங்க. யூ வாண்ட் டு பி அ சிஇஓ மேனேஜர் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூ வாண்ட் பி அ டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன், சிஇஓ சிடிஓ சிஎஸ்ஓ மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்துட்டு ஃபைன் ஓகே யூ ஹேவ் இட் இன் யோர் மைண்ட், பட் யூ ரியலி வாண்ட் இட்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நானே பர்சனலாக சொல்லணும்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு சூட்ஸ்ன்னு ஒரு சீரியல் இருக்கும். இந்த சீரீஸை வந்து பார்த்தப்போ வந்து என்னாச்சுன்னா வந்துட்டு அதில் கொஞ்சம் மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் வி டூ ஆன் டே டு டே லைஃப். நாங்கள் கன்சல்டிங்லேயே வந்துட்டு அந்த மூவியும் வந்துட்டு மெயினாக கிளைண்ட்ஸ் புது கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, கிளைண்ட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, ஆஃபீஸ்க்குள்ள லீடர்ஷிப் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டீம் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயம் நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ரியல் லைஃப் அண்ட் ஐ ஆல்சோ நோ தட் இந்த மாதிரி வேலை தான் நான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு க்ளீனாக ரிசனேட் ஆகுது அந்த சீரீஸ் பார்க்குறப்போ. அதே மாதிரி there is another series called House of Cards. என்ன ஆகுனா வந்துட்டு ஒருத்தர் சாதாரண ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்துட்டு அங்கிருந்து இல் பிகம் தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அது எப்படி ஆவார்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆக மாட்டாரு, நிறைய சூழ்ச்சி பண்ணி அங்கே அவரை கவுத்து இவங்களை கவுத்து எல்லாம் போவாங்க. சம்டைம்ஸ் இன் ரியல் கார்பரேட்ல வந்து டாப் பொசிஷன் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஏரியாஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் உங்க சீட்டை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவாய்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளேமே வந்து அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணி சம்டைம்ஸ் we might have to go into battles also. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ ரியலி இந்த மாதிரி கார்பரேட் பற்றி, புது ரியல் வேர்ல்டு பற்றி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வாட் யூ ரியலி வாண்ட்னு சொல்லிட்டு. ஸோ சேம் சொன்ன மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரிலாம் பார்க்குறப்போ சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேலையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். தட்ஸ் வெரி குட். யூ நோ வாட் யூ ஆர். சரிங்களா? டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ரியலி ஆர். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் பிடிக்கலன்னா ஃபைன், ஓகே, தட் மீன்ஸ் இட்ஸ் வெரி குட். உங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் வந்திருக்கு. உங்களோட வாட் யூ லவ், வாட் யூ வுட் லைக் டு டூ ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, விச் இஸ் வெரி குட். யூ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு அதை பார்த்து அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தால் டெய்லி ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமே, டிஃப்ரெண்ட் பீப்புள் நம்மளை கவுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க கிட்டலாம் நம்ம பேட்டில் பண்ணிட்டு வரணும், இட் இஸ் வெரி குட்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இஃப் யூ டிட் தட் ஆல்சோ ஃபைன், இட்ஸ் வெரி குட். நீங்கள் யூ நோ யுவர் லைஃப் ஃபீல்ஸ் குட் தட் வே. ஸோ இட்ஸ் அப் யூ. அதே மாதிரி போங்க, நிறைய புக்ஸ் படிங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் லைக் பவர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டாப் பொசிஷன் போகிறோம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணும். அங்கே வந்து என்ன ஆகுன்னா வந்துட்டு எப்படி பவர்ஃபுல்லாக உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 48 laws மாதிரி இருக்கும். அதை நீங்கள் படித்து ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கல்ட் ஃபாலோயிங் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நித்யானந்தாக்கு ஒரு கல்ட் இருக்குது, அதே மாதிரி ஓஷோக்கு ஒரு கல்ட் இருந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி கல்ட் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இன்ஃபேக்ட் கிளீனாக ஒன் ஆஃப் த லாவில் வந்து கிளீனாக எழுதியிருக்கு. இந்த கல்ட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்லி அவங்க பேசுறது வந்து மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியே கொஞ்சம் பேசுவாங்க. அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தாலும் அந்த விஷயம் ஆக்சுவலாக உங்களுக்கு புரியாது. பட் என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்களோட மைண்டை வந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக வைக்கிறதுக்கான ஒரு சர்டன் பேட்டர்னில் பேசுவாங்க. ஸோ தட் தே வில் டூ. அது போக அஸ் வர்சஸ் தெம் டைனமிக்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாம் நம்ம எதிரி, அவங்க எல்லாம் நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம தான் கரெக்டானவங்கன்னு சொல்லி ஒரு அஸ் வர்சஸ் தெம் டைனமிக்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே இந்த புக்குக்குள்ள இருக்கு. அதாவது நாட் ஜஸ்ட் ஃபார் கல்ட், லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து கவர் ஆகுது. அதிகமாக பேசாதேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட எண்ணங்களை வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் புக். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் இஃப் யூ வாண்ட் டு கோ டு அ டாப் பொசிஷன். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாமல் அங்கே போனீங்கன்னா யூ வில் மிசரபிளி ஃபெயில். அதாவது ரொம்ப அப்பாவியா நீங்கள் அந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு யூ பிகம் ஜீரோ. So you should know all this. So explore yourself. World is much bigger. Explore it.
எக்ஸ்ப்ளோர் ஸ்கில்ஸ். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். யாராச்சும் புதுசாக ஒரு இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அஃப்கோர்ஸ் கரியர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தான், பட் திஸ் வில் பி மோர் அப்ளிகபிள் டு ஃப்ரெஷர்ஸ். டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இன் யோர் ஃப்ரீ டைம். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க. TensorFlow லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் யூ ஜஸ்ட் 2-3 hours. அவ்வளோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும் ஆன்லைன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யூ மைட் லவ் இட். அதுவும் ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொஞ்சம் டீசெண்டாக தெரிஞ்சிருக்கீங்களா, ஸ்டாப் பண்ணாதீங்க. கோ டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி யூ மைட் லைக் இட் ஈவன் மோர் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் வெரி குட். அடுத்து வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சா, கோ லேர்ன் டேட்டா சயின்ஸ், இல்லைன்னா டெவலப்மெண்ட் கொஞ்சம் படிங்க, இல்லைன்னா கேம் டெவலப்மெண்ட் கொஞ்சம் படிங்க. ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ். இட்ஸ் உங்களுக்கு எது உங்க கூட ரெசனேட் ஆகுது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு வேர் யூ ஃபீல் யோர் செல்ஃபோ, அதை நீங்க கரியரா எடுத்து நீங்க அதுல ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களோட கரியர் வந்து இன்னும் ஈஸியா ப்ரோக்ரஸ் ஆகும். Now this advice is mainly for people who are changing their role. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ல இருந்து டிஃப்ரெண்ட் ரோல் போறவங்க, அதாவது சிவில் இன்ஜினியரிங்ல இருந்து சைபர் செக்யூரிட்டி போகணும்னு நினைக்கிறவங்க மாதிரி. As an example சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து now the points that I'm going to tell will help you very much. Firstly, உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. Try to understand why you want to change your current job. Firstly, have you explored the depth of your current job and the future job? அதாவது உங்களோட கரண்ட் ஜாப்லயே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்களா? என்னென்ன இன்னும் ஒரு 5 years இந்த ஜாப்லயே இருந்தா எவ்வளோ டிஃப்ரெண்டா உங்க லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர் ஜாப் பத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 2 years முன்னாடி பிளாக் செயினுக்கு ஜாப் ஷிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க. இப்போ வந்து உங்களோட ஸ்டேட் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு அப்போதான் பிளாக் செயினுக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு. பிளாக் செயின் வந்து கவர்மெண்ட்டையே மாத்திரும், ரெவல்யூஷனைஸ் பண்ணிடும், கரப்ஷனே இருக்காது, எல்லா கவர்மெண்ட்டும் கரெக்டா நடக்கும், அந்த மாதிரி லாட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் were there. பட் என்ன ஒண்ணா வந்துட்டு we work with blockchain developers. ஸோ அவர்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பிளாக் செயினை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராக்டிக்கல், அதாவது ஒரு டே டு டே யூசேஜ்க்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து அதை அப்ளை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து போய் பிளாக் செயின் அப்ளை பண்ணி எல்லாருக்கும் கரெக்டா போகுதா இல்லையான்னு சொல்லி பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லி அவர் சொல்றாரு. இட்ஸ் நாட் ரெடிலி அப்ளிகபிள் டு ஆல் த ஏரியாஸ். நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பெருசா டேக் ஆஃப் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி, அதர் தென் பிட்காயின்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சப்போஸ் யூ ஹேட் தெரியாம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நீங்க பிளாக் செயினுக்கு ஜம்ப் பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, now your career choices would be very limited. So firstly, explore the depth of your current job and the future job. Second வந்துட்டு, how related is the dream job to your current job? அதாவது உங்களோட கரண்ட் ஜாபுக்கும் உங்க ட்ரீம் ஜாபுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் நீங்க ஒரு டெவலப்பரா இருந்துட்டு சைபர் செக்யூரிட்டி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, எஸ் இட் கேன் பி டன். பட் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இருந்துட்டு சைபர் செக்யூரிட்டி போகணும்னா வந்துட்டு அதாவது இட்ஸ் நாட் இம்பாசிபிள் இல்லை, பட் த ரோட் இஸ் லாங்கர். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் லெஸ் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல இருந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும்னா வந்துட்டு த ரோட் இஸ் லில் ஷார்ட்டர் அண்ட் இட்ஸ் லில் ஈஸியர். பட் ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்து சைபர் செக்யூரிட்டி போகணும்னா வந்துட்டு த ரோட் இஸ் லாங்கர் அண்ட் யூ ஹேவ் டு பி ரெடி டு டூ மோர் ஹார்ட் ஒர்க். ஸோ ஆர் யூ ரெடி டு டூ தட்? அடுத்து, ஆர் யூ டூயிங் திஸ் ஜஸ்ட் ஃபார் மணி? டோன்ட், இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் மணி, டோன்ட் டூ இட். அந்த ஃபீல்ட்ல அவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க, டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சரியா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஃபீல்டில் ஸ்டிக் பண்ணீங்கன்னா யூ வில் நெவர் மேக் மணி, யூ வில் நெவர் மேக் ப்ரோக்ரஸ். ஃபோர்த், இஸ் தேர் அ சிமிலர் ஜாப் இன் யூர் கரண்ட் கம்பெனி? அதாவது திஸ் இஸ் த பெஸ்ட் வே. அதாவது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிலே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பேசுங்க, என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, டே டு டே ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒர்க் ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க. ஸோ முடிஞ்சா அந்த டீமுக்கே ஓவர் த டைம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. ஸோ சம்திங் லைக் தட் இஃப் யூ டூ, இட்ஸ் வெரி குட். உங்க கரண்ட் கம்பெனிலேயே வந்து ரோல் மாற்ற முடிச்சுன்னா இட்ஸ் வெரி செக்யூர் ஃபார் யூ. அடுத்து, ஆர் யூ வில்லிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ்? இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேற ராங் ஃபீல்டு போயிட்டீங்க, அங்கேருந்து வேற ஃபீல்டுக்கு போகணும்னா உங்களுக்கு 5-6 years ஆர் சம்டைம்ஸ் 8-9 years கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். திருப்பி நீங்க வரப்போ ஆர் யூ ரெடி டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்? அதாவது ஒரு சேலரி கட் எடுத்து பயங்கரமான சேலரி டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கும்,
பரவாயில்லன்னு சொல்லி அந்த சேலரி பேசிக் சேலரியை வாங்கிக்கிட்டு அந்த ஃபீல்டில் வந்து பர்சியூ பண்ணணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பேஷன் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் தட் குட் ஹேப்பன். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், ஒரு ஈவன் 20-30 இயர்ஸ் கழிச்சு ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க, கெரியர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தவங்க, they were getting salary which was equal to what 3 to 4 years of experience people are getting. So that is also there. அடுத்து வந்துட்டு is the reason for this momentary, அதாவது நீங்க கெரியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இஸ் இட் பிகாஸ் உங்களோட ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களோட பாஸ் வந்து ரொம்ப ரூடா இருக்கிறாரு, அந்த மாதிரியான ரீசன்ஸா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரீசன், ஐ மீன் தட்ஸ் அ hopeless reason for you to change your career. You're getting into a big risk அப்படி இருந்துச்சுன்னா. So the advice is shift your career if you're ready for a slow and sustained growth. அதாவது நான் பேஸ்ல இருந்து, அதாவது ஐம் ரெடி டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக், ஆல்சோ ஐம் ரெடி டு க்ரோ ஸ்லோலி இருக்கிறவங்க மட்டும் இந்த இதை எடுங்க. டோன்ட் ஏதாச்சும் ஷார்ட்கட்ல சீக்கிரமா மேலே போயிடலாம் அந்த போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து கெரியர் சேஞ்ச் எடுக்காதீங்க இப்போதைக்கு. பிகாஸ் ஆல்சோ டியூ டு த கோவிட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் வந்துட்டு உங்களை ஃபியூச்சர்ல ரொம்ப இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ டேக் இட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இஃப் யூர் ஒன்லி ரெடி ஃபார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, think of a career change. Next up, shortcut to a career change. This will definitely work 100%. நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆயிருக்கு. நாங்களே பர்சனலாக ஒருத்தர் இந்த மாதிரி ஹையர் பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், ஐ திங்க் மெக்கானிக்கலோ மெக்கட்ரானிக்ஸோ சொன்னீங்க அதை. ஸோ என்னாச்சுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி அவர் கம்ப்ளீட்லி வேற பேக்ரவுண்ட். ஸோ என்ன பண்ணாருன்னா வந்துட்டு அவர் அந்த ஃபர்ஸ்ட் வேலையில் இருக்கிறப்ப வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் இன் இஸ் பார்ட் டைம். அதாவது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2-3 hours டெய்லி வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால டெய்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது என்னாச்சு, இட் வெண்ட் ஆன் ஃபார் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். அப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு அவர் நல்ல ஒரு பிளாகு, அதுக்கப்புறம் போஸ்ட்ஸு, 2-3 சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட முடிச்சு நல்ல கிரெடென்ஷியல்ஸ் கெயின் பண்ணி வச்சிருந்தாரு. தென் என்னாச்சுன்னா வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவர் மூலியமா வந்து எங்க கம்பெனியில் அப்ளை பண்ணாரு. அண்ட் தென் வாட் ஹேப்பன் வாஸ் ஹி காட் த ஜாப் ஆல்சோ. நாங்கள் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசினப்போ வந்துட்டு ஃபைன், ஓகே, அவ்வளோ ஒன்றும் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகலை. சரி, ஓகே, அவரோட நாலேஜ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கு, சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு ஆஃபர் கொடுக்க வேணாம் தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சும்மா அந்த ரெஸ்யூமே பார்க்குறப்போ பிளாக் போஸ்ட்டுக்கு லிங்க் இருந்துச்சு. அந்த பிளாக் போஸ்ட் ஓப்பன் பண்ணி படிக்கிறப்போ வந்துட்டு பிளாக் போஸ்ட் வாஸ் அமேசிங். நல்லா எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து சொல்ல தெரியல, ஸோ பட் எழுதுறதெல்லாம் வந்து நல்லா எழுதியிருக்காரு. ஸோ நாங்கள் அது எல்லாமே அவரோட பிளாக்ஸு, அதுக்கப்புறம் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம். நல்ல கிரெடென்ஷியல்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் ஈஸியாக, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா பாசிட்டிவாக இருந்ததுனால ஆல்தோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் கேரியர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் வெரி வெல் ரைட் நவ், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் ஃபார் யூ. ட்ரை டு டூ திஸ். இன்க்ரீஸ் யுவர் நெட்ஒர்க் அண்ட் சீக் ரெஃபரன்ஸ். வந்து இப்போ லிங்க்டின் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. அந்த உங்கள் ட்ரீம் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. சென்ட் தம் அ மெசேஜ், ஆஸ்க் தம் அ டவுட், பிகம் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ்க் தம் ஃபார் ரெஃபரல். நல்லா பேசுங்க. எடுத்த உடனே வந்துட்டு என்ன ரெஃபர் பண்ணு, உங்கள் கம்பெனி ரெஃபர் பண்ணலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நல்லா பேசுங்க. அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் முடிஞ்சா பண்ணுங்க. and then you will get the benefit back. It's like that. And finally, before I end this video, ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லக். இப்போ ட்விட்டர்லேயே வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஹவு டிட் யூ லேண்ட் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ஃபோசெக் ஜாப்? இன்ஃபோசெக் இஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் சைபர் செக்யூரிட்டி, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஹவு டிட் யூ லேண்ட் ஆன் த ஜாப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 54% வந்து they are telling it is because of pure dumb luck. அதாவது கண்டிப்பா லக், ஃபுல் அண்ட் ஃபுல் லக் மூலியமா தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூ மைட் கெட் லக்கி. ஸோ ஹவு டு யூ இன்க்ரீஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் லக்கி வந்துட்டு இஸ் டு ஹெல்ப் பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும் முடிஞ்ச அளவு அது மற்றவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, இது பண்ணுங்க, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொடுங்க. சம்டைம் இட் வில் மேக் யூ கெட் லக்கி டவுன் த ரோட். ரைட்? ஆல் தி பெஸ்ட். Hope you will crack your dream job. Easy Cyber Security to help you. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு we are going to launch a free resume creator online with templates. நீங்கள் அங்கே போய் உங்களோட நல்ல டிசைன்டான ரெஸ்யூமேலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே நீ பே பண்ண தேவையில்லை, வேர்டில் உட்காந்து கஷ்டப்பட தேவையில்லை. we are launching it freely for everyone. Stay subscribed. நாங்கள் வந்து
in a 2-3 days it will be launched. அதாவது இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 days it will be launched. So கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, we would have updated the link to this resume. All the best. Hope you scale great heights.